வேதத்துல கடைசியா எல்லாம் முடிச்சிட்டதுக்கு பிற்பாடு இங்கிலீஷ்ல அழகா போட்டிருக்கு சீஃப் ஷெப்பர்ட் அப்படின்னு போட்டிருக்கு. பிரதான மெய்ப்பனா பிரதான மெய்ப்பன் வரும் பொழுது அவர் ஒரு கிரீடத்தை கொடுப்பாராம். 1 பேதுரு 5வது அதிகாரம் 4ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. 1 பீட்டர் 5:4. அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது எப்படி செய்த மேல மேல வாசிங்கப்பா. சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாகவும். பாருங்க, மந்தைக்கு எப்படி இருக்கணுமா? மாதிரிகளா இருக்கணுமா? அல்லேலூயா. சுபாவத்துல, நடக்கையில, பேச்சுல, பாவனையில இப்படில தான் நான் அதாவது என்னுடைய மந்தைகளுக்கு என்னவா இருக்கணுமா? மாதிரியா இருக்கணுமா, எக்ஸாம்பிளா இருக்கணுமா. வேற எந்த காரியத்திலும் நான் எக்ஸாம்பிளா இருக்கணும். இயேசுவை பிரதிபலிக்கிறதுல மட்டும்தான் நான் எக்ஸாம்பிளா இருக்கணும். அவரை மாதிரி நான் இயேசுவை எனக்குள்ள தக்க வைத்துக்கணும். அவரை மாதிரி இயேசுவை பிரியப்படுத்தணும். அவரை மாதிரி சித்தத்தை செய்யணும். அவரை மாதிரி ஆண்டவருக்கு பிரியமானணும். அவரை மாதிரி பரிசுத்தமா வாழணும். இப்படி வேணா எக்ஸாம்பிளா இருக்கலாம். ஆனா மற்ற மெட்டீரியலிஸ்டிக், ட்ரெஸ்ஸிங்கு, உடை, அது இது, பாடுகிறது, பிரசங்கிக்கிறது, வாசிக்கிறது, இதை எதுலையுமே நல்ல ஒரு எக்ஸாம்பிளா இரு அப்படின்னு என்ன வாசிக்கிறாங்க, பேசுறாங்க, பாடுறாங்கன்னு சொல்லக்கூடாது. பரிசுத்தமா இருக்கிறாங்கன்னு சொல்லணும். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமா வாசிங்கப்பா. மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். அப்படி ஒரு எக்ஸாம்பிளான உண்மையான கிறிஸ்டியன் லைஃப் வாழ்ந்தா பிரதான மேய்ப்பன் வரும் பொழுது என்ன கிரீடங்களா? மகிமையின் கிரீடத்தை கொடுப்பாராம். மகிமையின் கிரீடம் எங்க தெரியுங்களா? மகிமையின் ராஜா கையிலிருந்தே நமக்கு கிடைக்கும். அல்லேலூயா. மகிமையின் ராஜாவின் கரத்திலிருந்தே நமக்கு என்ன கிரீடம் கிடைக்க போகுதுங்க? மகிமையின் கிரீடம் கிடைக்குது.